ஒரு நாட்டின் அரசன் மீனை மிகவும் விரும்பி சாப்பிடுவார். ஆனால் வறட்சி காரணமாக அந்த நாட்டின் ஆறுகள் குளங்கள் வற்றிவிட்டன, மீன் கிடைக்கவில்லை. அரசன் அறிவித்தான், எவராவது எனக்கு மீன் தந்தால் அவனுக்கு பெரிய சன்மானம் தருவேன் என்று. இதை அறிந்த ஒரு மனிதன் அரசனுக்கு மீன் கொண்டு வருகின்றான். ஆனால் வாயில் காவலன் அவனை மறித்து, உனக்கு கிடைக்கும் சன்மானத்தில் பாதி எனக்கு தர வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த மனிதனை உள்ளே அனுப்புகின்றான். உள்ளே வந்த மனிதன் அரசனிடம் மீனை கொடுத்த பொழுது அரசன் சந்தோஷத்தினால் அவனுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்கும்படி கூறப்பட்ட பொழுது அவன், வேண்டாம், எனக்கு 1000 சவுக்கடிகள் தாருங்கள் என்று கேட்டதற்கு அரசன் காவலாளிகளிடம் அவனுக்கு மெதுவாக படாமல் சவுக்கடிகள் கொடுங்கள் என்று கூறுகின்றான். 500 சவுக்கடிக்கு பின்பு அரசனே போதும், மிகுதி 500 அடி வாயில் காவலனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற பொழுது அரசன் புரிந்து கொண்டான். ஆம், இவனை பதவியாக மந்திரியாக உயர்த்துகின்றான். இவன் கொண்டு வந்த அந்த மீன் உப்பிடப்பட்ட கருவாடாக இருந்தது. அரசனுக்கு மிகவும் சந்தோஷம். ஆம், அந்த உப்பு அந்த மனிதனை, ஏழை மனிதனை மந்திரியாக்கியது. அதே போல நானும் நீங்களும் தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக உப்பினால் சாரமாக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் மந்திரிகளாக இயேசுவுடன் அரசாளுவோம். எம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வோமா? உடன்படிக்கையின் பிள்ளைகளாக சிந்திப்போம், செயல்படுவோம்.